எல்லாருக்கும் வணக்கம். நான் பாரதி கண்ணன். திரை விமர்சனத்துக்காக உங்களிடம் வந்துள்ளேன். ஏற்கனவே நான் விமர்சித்த பல படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மிடில் கிளாஸ், சிறை, அதுக்கடுத்த யூத்து, தாய் கிழவி போன்ற படங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இப்போ பிரதீப் ரங்கநாதன், இப்போ லேட்டஸ்ட் ஹீரோ, அவர் ரொம்ப பிரமாதமாக ஆக்ட் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட்டு. தனுஷ், ஒரு சிம்பு, இந்த வரிசையில் அவர் ஒரு பெர்ஃபார்மன்ஸில் தனக்குன்னு ஒரு தனிப்பாணியை வகுத்து கொண்டவர். அவருடைய படம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு ஒரு பேரில் வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரு மாடர்னான டைட்டில் தான். அதே மாதிரி இந்த படத்தை தயாரித்தவங்க நயன்தாரா அவர்களும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. கதை, திரைக்கதை, வசனம், சில பாட்டுக்களையும் எழுதி டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு விக்னேஷ் சிவன். இந்த படத்தோட கதை ரொம்ப ஒரு புதுமையான ஒரு கதை. இதுவரைக்கும் தமிழ் திரையுலகில் சொல்லப்படாத ஒரு கதை. அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு புது விதமான டைட்டிலை வச்சு எதிர்காலம், அதாவது 2040 இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தாட். அதாவது என்எஸ் கிருஷ்ணா அந்த காலத்தில் ஒரு பாட்டு போடுவார், 50 வருஷம் கழித்து என்னென்ன நடக்க போகுது இந்த நாட்டில் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார். அதே மாதிரி இந்த படம் 2040 ஒரு 15 வருஷம் கழித்து எப்படிலாம் அந்த நாடு இருக்க போகுது, அட்வான்ஸ் டெக்னாலஜியில் எவ்வளோ முன்னேற போகுது, செல்ஃபோன்லாம் எப்படி இருக்க போகுது, அந்த ஆப்பெல்லாம் புதுசாக வரப்போகுதுங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் பிரதீப் ரங்கநாதன் கேரக்டர் வந்து அவள் அப்பா சீமான் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. இது பசுமை உலகம். சீமான் அவருடைய தமிழ் பேச்சுக்களும் ஒரு அப்பா கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாக கம்பீரமாக அந்த கதாபாத்திரத்தை நிறைவு பண்ணியிருக்கார். ஒரு ஆர்கானிக்கல் மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஒரு தனி உலகத்தில் அவர் இருக்கார். அதில் நிறைய ஆட்கள் சேர்த்துக்கிட்டு இருப்பார். செல்ஃபோன் இல்லாத ஒரு உலகத்தில் வாழணும் அப்படிங்கிறது சீமானோட தாட்டு. பையனும் அந்த கொள்கையோடு தான் வாழ்ந்துட்டுருப்பார். திடீர்னு ஒரு அழகான ஒரு பெண், அந்த கதாநாயகி கீர்த்தி ஷெட்டி, ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அழகு. அந்த கொஞ்சம் அவங்களுக்கு கண்களும் அந்த உதடும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்க தவிர மற்றபடி அது ஒரு வித்தியாசமான ஒரு ரசனை உள்ள ஒரு அழகாக தான் இருக்காங்க அவங்க. மூஞ்சூர் மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறா, யார் மூஞ்ச பார்த்தும் பேச மாட்டேன். அந்த பெண்ணின் அழகில் மயங்கி பிரதீப் ரங்கநாதன் அந்த பொண்ணுக்கு பின்னாலே போவார். அந்த பொண்ணு மழையில் நனையக்கூடாதுன்னு கொடையை பிடிச்சிட்டு போவார். அப்புறம் அந்த பொண்ணை அப்படி பார்த்துட்டு போகும். அந்த பார்வையில் இவர் மயங்கி இந்த பெண்ணை நம்ம எப்படியாவது சேஸ் பண்ணி லவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுவார். எனக்கு ஒன்று எப்பவுமே ஹாப்பியாக பார்த்துட்டே இருக்கும், அதுக்காக என்ன வேணா பண்ணுவேன். அப்படி சுற்றி வரும்போது இன்னொரு தடவையும் அந்த பொண்ணை அவருடைய நண்பர் மூலம் காண வேண்டிய சூழ்நிலை வரும். ஐயோ, அந்த பொண்ணை பார்க்கணுன்னு அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுவார், பழகுவார். அது ஏதாவது ஆப் வச்சுருக்கீங்களா, செல் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்கும். இல்லை, நான் அந்த மாதிரி உலகத்தில் வாழலை. அப்போ நான் உன்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, எப்படி பேசுகிறதுன்னு. சரி, நம்மளுக்கு இவளுக்காக செல் வாங்கி மறுபடியும் அப்பாவுடைய கொள்கையை மீறி காதலுக்காக தன்னை மாற்றிக்கிறாரு. அந்த பெண்ணை துரத்தி லவ் பண்ணுறாரு, அதுவும் லவ் பண்ணுறாங்க. 2040 ஒரு புதுசாக ஒரு ஆப் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஆப்பில் லவ்வர்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத 2 பேரும் ஒரு ரிங்கு மாதிரி போட்டு அந்த ரிங்கை 2 பேரும் ஒட்டி வச்சாங்கன்னா அந்த பர்சன்டேஜ் காமிச்சிரும். அந்த பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருந்தால் லவ்வை உடனே பிரேக்கப் பண்ணிக்கலாம், அந்த பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது ஒரு புது விதமான ஒரு கதை தான். அதே மாதிரி பிரதீப் ரங்கநாதனும் ஒரு ரிங் போட்டுட்டு அந்த பொண்ணும் ரிங் போட்டு ரொம்ப லவ்வெல்லாம் ரொம்ப டீப்பாக ஆகிடும். சரி, ஒருத்தர் வாழ்ந்துடலாம், ஜஸ்ட்டு நம்மளுடைய ஆப்போடைய லெவல் பார்த்துடலாம் அப்படின்னு 2 பேரும் கை வச்சு பார்ப்பாங்க. 13% தான் காட்டும். அந்த பொண்ணு ஷாக் ஆகிடும். ஐயே, இது நமக்கு சரியாக வராது, பிரேக்கப் பண்ணிக்கலாம், வேண்டாம், இது வாழ்க்கையில் தப்பாகிடும், நான் உன்னோட வாழ முடியாது அப்படின்னு. பிரதீப் ரங்கநாதன் பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருப்பாப்புல. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏண்டி அந்த காலத்தில் மதம், ஜாதி, நாடு, ஊர், நீ அந்த குலம் இந்த குலம்னு சொல்லி லவ்வை பிரிச்சிங்க. இப்போ என்னுடைய ஆப் நம்மளை பிரிச்சிருமா? தப்பு. இவ்வளோ சைஸில் இருக்கக்கூடிய இதயத்தை ஒரு ஆப்பால் கண்டுபிடிக்க முடியாது. இது தனி உணர்வு, இது தனி உலகம், இது ஒரு தனி வாழ்க்கை. சேலஞ்ச் பண்ணுறேன், இந்த ஆப்பை தப்புன்னு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு அதற்காக போராடுறது தான் இந்த படத்தோட கதை. இதை ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் மனோநிலை நாம் கொஞ்சம் உள்ளே போனதுமே செட்ரேட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த படத்தை நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ரசிக்க முடியும். கொஞ்சம் என்ன இப்படிலாம் போயிட்டே இருக்க, ஒரு மாதிரியாக இருக்கேன்னு சொன்னால் அந்த படம் போர் அடிக்கிற படம் மாதிரி தெரியும். ஆனால் அந்த படம் போர் அடிக்கிற படம் கிடையாது. இதை ரசிகர்கள் தியேட்டரில், ஸ்டூடெண்ட்ஸு, யூத்து,
பெரிய அளவில் ரசிக்கிறாங்க. இது டாக் வைஸ் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப சுமார் அப்படின்னு ஃபஸ்ட் டே சொன்னாங்க. பட் என்னை பொறுத்தவரை இந்த படம் ஒரு வெற்றி படமாக வரும்னு நான் நம்புகிறேன். என்ன பிஎன்சியில் வேணால் அந்த படத்தோடைய புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருந்து வசூல் குறையலாம். சிட்டி சென்டர்கள் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு காட்சி அமைப்புகளிலுமே ரொம்ப ஒரு நுணுக்கமான டெக்னாலஜி கையாண்டிருக்காங்க. அந்த படத்தோடைய ரவிவர்மா கேமரா பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதாவது இது செட்டு ஒர்க்கா, ஃபாரினில் ஷூட் பண்ணாங்களா, அதில் ஏஐயில் பண்ணாங்களான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரமிக்கத்தக்க கேமரா பண்ணியிருக்காரு. இசை அனிருத் கேட்கவே வேண்டாம், அவ்வளோ பிரமாதமாக அதை ஸ்கோர் பண்ணியிருக்காரு எல்லா இடங்களிலுமே. அந்த ரோபோ மாடர்ன் ரேட்டான அந்த மியூசிக்கு அந்த இதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு ஹீரோவாக நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும், எஸ்.ஏ. சூர்யா அவர்களை. அவரும் ரொம்ப ஸ்டைலிஷான இந்த கேரக்டருக்கு அப்படியே ஆப்டாக பொருத்தமாக இருக்கார். அந்த ஆப் நடத்துகிறவர் அவர். அதனால் அவருக்கும் ஹீரோவுக்கும் ஒரு முரண்பாடு ஏற்பட்டு அந்த 2 பேரும் எதிரும் புதிரும் ஆகி அவர் சில ரோபோக்கள்லாம் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு வேறு ஒரு ஸ்டைலிஷாக வேறு ஒரு ஃபாரின் ஆக்டர் மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் கொஞ்சம் கூட குறைவு இல்லாமல் தொய்வு இல்லாமல் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஓப்பன் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு கேரக்டரில் வராரு யோகி பாபு. அவரும் அவருடைய கேரக்டரை குறைபாடு இல்லாமல் நீட்டாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. கதாநாயகனுக்கு ஒரு தோழியாக ஒரு பொண்ணு வராங்க, அது ஒரு புதுமுகமாக இருக்காங்க. அவங்களும் ரொம்ப அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப கச்சிதமாக அற்புதமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இசையிலையும் சரி, ஒளிப்பதிவிலையும் சரி, எல்லாத்துலேயுமே இந்த படம் வந்து ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு படமாக தான் இருக்குது. லவ்வர்ஸ் கூட பிரேக்கப் ஆகிடுவாங்க, கணவன் மனைவி கூட டைவர்ஸ் ஆகிடுவாங்க, ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் பிரிய மாட்டாங்க அப்படிங்கிற வசனங்கள்லாம் கூட கொஞ்சம் நல்ல புதுமையாக இருந்துச்சு, புரட்சிகரமாக கூட இருந்துச்சு. என்ன கேட்டிங்கன்னா அந்த படம் ஒரு காதலில் ஒரு விஞ்ஞான புரட்சி அப்படி உள்ள ஒரு படம்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸாக சொல்லியிருக்காங்க எல்லா விஷயத்துலையுமே. அது மாதிரி சீமானு சாரோடைய எஸ்.ஏ. சூர்யாவுக்கும் அவருக்கும் ஒரு தர்க்கம் வரும், ஒரு ஆர்கியூமெண்ட். அந்த ஆர்கியூமெண்ட்டில் வந்து எஸ்.ஏ. சூர்யா அல்ட்ராவாக மாடலில் இங்கிலீஷ் பேசிகிட்டு இருப்பார், அவர் வெண்பா பற்றி தமிழில் பேசுவார். அந்த தேட்டரில் அந்த சீன்லாம் சீமான் பயங்கர கிளாப்ஸ் வாங்குறாரு. அது ஒரு எப்போதுமே அது ஜெயிக்கிற ஒரு ஃபார்முலா தான். அதில் சீமான் கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். அதே மாதிரி இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதனும் அந்த காதலுக்காக போராடுற ஒவ்வொரு காட்சிகளும் சரி, சண்டை காட்சிகளும் சரி, பாடல் காட்சிகளும் சரி, டான்ஸ்லையும் சரி பிச்சு உதறி இருக்காப்புல. நிச்சயமாக இந்த படம் வந்து சென்னையை பொறுத்தவரை, சிட்டி சென்டரை பொறுத்தவரை நிச்சயமாக அது ஒரு வெற்றி படமாக தான் இருக்கும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. அவ்வளவு புதுமையாக புரட்சிகரமாக அந்த படம் இருக்குது. இதுவரைக்கும் நம்ம தமிழில் இதுவரை பார்த்திராத ஒரு படம் தான். விக்னேஷ் சிவன் இப்படி சிந்திச்சிருக்கே அவரை நாம் எவ்வளோ நாளும் பாராட்டலாம். அதே மாதிரி இந்த படத்தினுடைய இஎஃப்எக்ஸ் வேலையை வந்து மேங்கோ போஸ்ட் பிரசாத் கார்ப்பரேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஒர்க்கும் ஒரு ஆங்கில படம் பார்க்குறதுக்கு உண்டான பிரமிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்துலையும் அப்படி செட்டாக அல்லது வெளிநாட்டில் ஷூட் பண்ணப்பட்டதா அல்லது எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிற அளவுக்கு பிரமிக்கிற அளவுக்கு இருக்குது. அது மாதிரி ஆனந்தராஜ் கேரக்டர் கூட ஒரு சின்ன கேரக்டராக இருந்தால் கூட மனசில் பதிகிற மாதிரியான ஒரு கேரக்டராக இருந்துச்சு நடிகர் ஆனந்தராஜோடைய கேரக்டர். அதே மாதிரி இந்த படம் எஸ்.ஏ. சூர்யா அந்த வசனங்கள்லாம் அங்கங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. எஸ்.ஏ. சூர்யாவுக்கும் அவருக்கும் ஒரு ஃபைட்டில் அப்படி ஆர்குமெண்ட் வரும்போது நீ யாரான்னு கேட்கும்போது நான் ஜீசஸோட தம்பிடா அப்படின்பாரு. அவ்வளவு சுத்தமானாங்கிற மாதிரி. கிளைமேக்ஸில் ஹீரோ கேட்பார், இப்போ சொல்கிறான் நீ ஜீசஸ் தம்பியா? இல்லை நான் ஜீசஸ் தம்பி தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் கேட்பார். இந்த மாதிரி எல்லாமே ஒரு புதுசாக இருந்துச்சு. காட்சிகள் எல்லாம், வசனங்கள் எல்லாமே புதிதாக இருந்தது. இந்த படம் என்னை பொறுத்தவரை வசூலில் பிரதீப் ரங்கநாதன் படத்தை மாதிரி எல்லா படங்களையும் போல் இதுவும் வசூலில் வந்து ஒரு பெரிய புரட்சி பண்ணும். சிட்டி சென்டரில் பெரிய ஹிட்டாகும். பார்க்க வேண்டிய படம். நம்ம சினிமாக்காரர்களாக இருந்தாலும் சரி, பப்ளிக்காக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட படங்களை என்கரேஜ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா இது ஒரு தமிழுக்கும் புதுசு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி மற்ற லாங்குவேஜில் கன்னடத்துலேயோ தெலுங்குலேயோ மலையாளத்துலேயோ இவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜியோட ஒரு படம் வரல. அதனால் இந்த படம் ஒரு காதலில் ஒரு விஞ்ஞான புரட்சி இருக்கிறது. கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். சந்திப்போம்.